Hi, good evening to everyone. Last week சரிவர வீடியோஸ் கொடுக்க முடியல. ஓகே, நான் வெளியூர் பயணத்தினால தரவிருக்க முடியவில்லை. ஓகே, இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் நம்ம Facebookல கொடுத்திருப்போம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதுல ஒவ்வொரு ஸ்டாக்கா பார்த்துருவோம். என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு, இதுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம 8 பேரிய இதுக்கு முன்னாடி இந்த கரெக்ஷன் ஜோன்ல இந்த இடத்துல இருந்தே அக்குமுலேட் பண்ண சொன்னோம். அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு டோஜி கேண்டல் வச்சுட்டு இந்த இடத்துல ரிவர்சல் வரும்போது இங்க வாங்க சொல்லியிருந்தோம். அங்க வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 36% லாபம். இந்த சைட்வேஸ் போதுன்னா நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ரவுண்டிங் பாட்டம் தான் வந்திருக்கே கண்டி நம்ம சொல்லி யார் இங்க வாங்கினீங்களோ இந்த இடத்துல ரெடியா இருங்க. ஃபர்தரா மார்க்கெட் இந்த ட்ரெண்டை உடைச்சதுன்னா இது ஃபர்தரா கீழே வரும். பட் வந்து இது பொட்டென்ஷியலா மேல உடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லா சுகர் செக்டார்ஸும் பொட்டன்ஷியல் ஃபார் புல்லிஷ்ல தான் திரும்பி இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கும் மேல உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா டுவர்ட்ஸ் இது வந்து ஒரு 840க்கு மூவ் ஆகும். நம்ம லாஸ்ட் இயர் என்ன சொன்னோம், இங்க வாங்குங்க ஆல் டைம் ஐய போகணும். ஆல் டைம் ஐய வந்து சஸ்டெயின் ஆயாச்சு. அடுத்த ஒரு மூவ்க்கு எதிர்பார்க்கலாம். ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. பிரேக் அவுட் வரல. நம்ம சொன்னோம்ட்டு போய் வாங்கிடாதீங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக் சொல்லியிருக்கோம், போரோசில் ரினியூவபிள் எனர்ஜி என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனா ஒரு கன்சல்டேஷன் உடைச்சிருக்கு தெரியுதுங்களா. இந்த இடம் வந்து ஒரு லாங் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனை உடைச்சு மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் மேல போயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கிறாங்க. பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்டிசிசிவ் மூவ்ல தான். அந்த இன்டிசிசிவ் மூவ் என்ன ஏதுன்றது சொல்றேன். இல்ல இந்த இடத்துல வாங்கலாம், அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஓவர் சோல்டுல இருக்கா, ஓவர் பாட் ரீஜன்ல இருக்கா, நல்ல ஆல் டைம் ஐ எங்கிருந்தோ தூக்கிட்டு வந்தாங்க. நம்ம இந்த ஜோன் எல்லாம் பைக் உண்டான ஜோன், வாங்குங்கன்னா அங்க வாங்கின நண்பர்கள் வாழ்த்துக்கள். இப்போ இந்த கன்சல்டேஷனை உடைச்சிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்குங்க. அந்த கன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் வந்துகிட்டு இருக்கு தெரியுதுங்களா. இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் வருது. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலை உடைச்சதுன்னா ஒரு 570 ரூபாயில இப்போ க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஒரு 590 அந்த ரேஞ்ச் மாதிரி ஒரு நல்ல ஒரு கேண்டில், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தாங்கன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து மீண்டும் ஆல் டைம் ஐக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல இதுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் 589 இந்த கேப் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, இந்த கேப் ஃபில்லிங்க்கு ஒரு கேண்டில் வச்சாங்கன்னா நம்ம இங்க என்ட்ரி போட்டா கூட இந்த ஸ்டாக்ல ஒரு 30%க்கு ஸ்விங் ரேஷியோ இருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆனா என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து 539 ரூபாய். ஸ்டாப் லாஸ் இல்லாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, என்னட்டு சர்வோடெக் வந்து என்னாச்சு சார் நைட்டு. சர்வோடெக்ல நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். சர்வோடெக் வந்து ஒரு சர்க்யூட் அடிக்கிற ஸ்டாக்கு. இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட். அந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே. அந்த எப்பவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ்னா என்ன, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நம்மளுடைய கேபிட்டல் வந்து சேவ் பண்ண போறது ஸ்டாப் லாஸ் தான். மொத்தமா கேபிட்டல லாஸ் பண்ணிக்காதீங்க. ஒண்ணுமே தெரியலன்னா பெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலையும் இங்க பிரேக் தான் வந்திருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா பிரேக் வந்திருக்கு. பட் வந்து பியூர்லி கன்ஃபர்மேஷன் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா அது வந்து ஒரு ஓபியா ஆக்ட் ஆகும். அந்த ஓபிக்கு ஒரு கேண்டில், இப்படி ஒரு வால்யூமான ஒரு கேண்டில் வைக்கிறாங்களா பாருங்க. நாளைக்கு எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு கேண்டில் வச்சுட்டாங்கன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட். பியூர்லி ஸ்விங்குக்கு சைலண்ட் மூவ் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக். என்ன சொல்றது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். பட் வந்து பொறுமையா கையாள தெரியணும். பிரைஸ் ஆக்ஷன் தெரியலன்னா தயவு செஞ்சு விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு 30% வித்தின் 1 வீக் 2 வீக்ஸ்லயே டார்கெட் ரீச் ஆகும். பொட்டன்ஷியலா பறக்கும். இதனுடைய மூவ் வந்து வேகமாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லலாம். டார்கெட் ஹிட் அடிச்சதுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஓகே, கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருப்போம். கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன நடந்திருக்கு, ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 42 ரூபாயில இந்த ஸ்டாக் வந்து ஒரு 626 ரூபாய்க்கு மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட என்ன பர்சன்டேஜ் ரேலி கொடுத்துருக்கு, ஒரு 2000% ரேலி கொடுத்துருக்கு. இந்த 2000% ரேலிக்கு என்ன கரெக்ஷன் வந்திருக்கு, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்படி தாங்க வெயிட் பண்ணும். ஒரு 58% தாங்க கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு, அப்போ இது ஒரு ட்ரெண்ட் எது, ஒரு சப்போர்ட் எது அப்படின்னு போட்டு பாருங்க, கிளியரா தெரியும். அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு டயகனல் சப்போர்ட். இந்த டயகனல் சப்போர்ட்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஒரு சின்னதா ஒரு கன்சால்டேஷன் நடந்து பிரேக் அவுட்டும் வந்து ரீடெஸ்டும் வருது.
யூ கேன் கான்சென்ட்ரேட், இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 340 அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 340 அதாவது இந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாப் லாஸ், இது வரைக்கும் கூட ஹண்டிங் ஜோன் மாதிரி வருவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அன்டாச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணாம ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். டாடா ஸ்டீல் வந்து ஒரு டார்வெக்ஸ் பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் நம்ம இந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அதாவது ஸ்பிளிட் ஆகி இங்கே வந்து கீழே வரும்போது 84 ரூபாய்ல பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அந்த இடத்துல யார் பை பண்ணாங்களோ அங்கிருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 83% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டாடா ஸ்டீல் அப்படின்ட்டு அடிச்சு சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4வது வீடியோவை நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இந்த இடத்துல கன்சல்டேஷனாக உடைச்சிருக்கு. ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். பக்கா பிரேக் அவுட், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு 25% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இந்த ஸ்டாக்ல அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎன்எஃப்சி என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து கிளீனா அங்க போயிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்து கரெக்ஷன் வந்தது. மீண்டும் இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார், நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் அண்ட் தென் இங்கேயும் ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன். அப்போ இந்த ஸ்டாக் ஃபர்தரா கீழே இறங்கும். ஆனா அது வந்து ஏற்றத்துக்கு உண்டான இறக்கமா தான் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கட்டாயம் இந்த ஸ்டாக்ல வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம என்ட்ரி போகவே கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஒரு டயகனல் சப்போர்ட், இந்த டயகனல் சப்போர்ட்ல என்ன நடக்குது? மார்க்கெட் ஃபர்தரா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மூவ் ஆகுமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை வந்து எக்ஸாக்டா ஒரு பைக் உண்டான லொக்கேஷனா நம்ம பை பண்ண வேண்டிய இடம் இந்த இடத்துக்கு வரணும். இங்க வந்துட்டு எங்க ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்தது, இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்தது. அப்போ இந்த ஜோன் என்ன ஜோன்? ஒரு கன்சல்டேஷன் ஜோன். இந்த கன்சல்டேஷனை உடைக்கும் போது பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அந்த பை பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்கணும். புக் பண்ணாம ஒரு நண்பர் நேற்று வந்து இறங்கிட்டு இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டாரு. நம்ம என்ன சொல்றது, எங்க வாங்கணுமோ வாங்கி அந்த இடத்துல வித்துட்டு வெளியே வரணும். தப்பா பண்ணா தப்பா தான் நடக்கும். இப்போ இங்க வந்து வித்துடலாமான்னு கேக்குறீங்க, விற்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, பேஷண்டா இருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். கிளீனா இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்கு வரும். ஒரு 580 590 வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேல போகும். இதுவே வந்து இப்படிதான் போகும். இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கு, இந்த ட்ரெண்டோடைய அனலைசிஸ் என்ன அப்படின்றது கிளீனா பாருங்க. ஒரு டயகனல் சப்போர்ட் வந்து ஒரு பிரைமரி ட்ரெண்ட், இதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இங்க போயிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்தாலும் இங்க வந்து ஒரு மார்னிங் ஸ்டார், எங்க ஷூட்டிங் ஸ்டார், எங்க ஒரு ஈவினிங் ஸ்டார் பிரிண்ட் அடிக்கும், எங்க ஒரு மார்னிங் ஸ்டார் பிரிண்ட் அடிக்கும் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிஞ்சதுன்னா மார்க்கெட்ல அல்ல கொடுக்குங்க. அது வந்து லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துலயும் வந்து ஒரு கரெக்ஷன் தான் வருது. மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு ஒரு கரெக்ஷன், இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு ஒரு கரெக்ஷன். வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இந்த ஜோன் ஒரு 585 இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா ஒரு அக்குமுலேஷனுக்கு உண்டான ஜோனா பாருங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு மார்னிங் ஸ்டார், இது மாதிரி ஒரு மார்னிங் ஸ்டாருக்கு உண்டான ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா யூ கேன் பை. பொறுமையா தான் இருக்கணும். வந்த உடனே போய் லொடுக்குன்னு கை விட்டு வாங்கிட கூடாது. இங்க வந்து இறங்கிடுச்சுட்டு இங்க போய் வாங்கிருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டு இவ்வளவு தூரம் மேல அது என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டேல் இன்ஜினியரிங் என்ன நடக்குது இந்த ஸ்டாக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி வைஸ்ல இந்த ஸ்டாக் வந்து பிஎன்பிக்கு நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த ஸ்டாக் வந்து ஒரு சார்ட் செட்டப், இந்த ஸ்டாக்கோடைய சார்ட் செட்டப் என்ன, இது ஒரு நெக்ஸ்ட் மல்டிபேஜரா வருமா? கட்டாயம் இந்த ஸ்டாக் இங்க உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்? இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து டிராஸ்டிக்கா மூவ் ஆயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இங்க வால்யூம் வந்து தாறுமாறா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து ஒரு பியரிஷ் வால்யூமும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம எங்க பை பண்ணணும்? பை அரௌண்ட் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரணும். ஒரு 85 ரூபாய்க்கு மேல பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடைச்சதுன்னா இது ஒரு மல்டிபேஜர் ஸ்டாக். அடுத்ததா இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு 330 ரூபாய்க்கு போறதுக்கு நம்ம அப்போ எப்போ பை பண்ணணும்னா 90 ரூபாய்க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா தாராளமா பை பண்ணுங்க. இது ஒரு 276% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எப்பவுமே நம்ம வந்து இயர்லி ப்ரொடிக்ஷன் தான் கொடுப்போம். நம்ம சொன்னதை வந்து 1 இயர் 2 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா அது பெரிய ஃப்ரூட்ஃபுல் ஆஃப் ரிட்டர்ன்ஸாக இருந்திருக்கும். ஆனா இங்க பிரேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் சொல்லலாம். அதுக்கு நீட்டு இயர்லி ட்ரேடுக்கு போய் மாட்டிக்காதீங்க. எப்பவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். அப்ப இது எவ்வளவு காலம் கன்சல்டேஷன் பீரியட்லயே சுத்திக்கிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட
இந்த ஸ்டாக் வந்து ஒரு 4749 நாட்களா ஒரு 2011 இருந்து 2024 ஒரு 14 வருஷம் 13 வருஷம் கன்சால்டேஷன்ல ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. பிரேக் வரும், பொறுமையா இருங்க, மானிட்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா ஃபர்தரா நல்ல ஒரு மூவ் இருக்கும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பரா பிரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மார்ச் 30ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 30th பேட்ச். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஒன்லி ஆன்லைன் செஷன் மட்டும்தான். நான் தான் கிளாஸஸ் எடுப்பேன். ஓகே, இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏது, என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்னன்னு சொல்றேன். 3000 ரூபீஸ் ஃபீஸஸ், என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அண்ட் தென் ஜிபே ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான். அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். குவரிஸ் ஏதாவது இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு கிளாஸஸ்க்கு உண்டான ஷெடியூல் என்ன ஏதுன்றது நான் சென்ட் பண்றேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட்டை ப்ராப்பரா டிசிப்ளின் லேர்னிங் இல்லைன்னா இங்க ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.